ஹாய் வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம தங்கமயிலில் வந்து அக்ஷய திருதிக்காக அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம தங்கமயில் ஆப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். அதில் வந்து நம்ம இப்போ வந்திருக்க அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் இதில் நோ மோர் அப்படின்னு கொடுத்தா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வரும். அது என்னென்ன அதோட டீட்டெயில்ஸ் அதை எப்படி நம்ம பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்ஷயா கோல்ட் ப்ளஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அக்ஷய திருதியை முன்னிட்டு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ February 1 April 18 வரைக்கும் இதில் கட்டிக்கலாம். ஆனால் April 14 வரைக்கும் சில பெனிஃபிட்ஸ் வருது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ரேட்டை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே அவங்க கொடுக்குறாங்க. இதில் மினிமம் அமௌண்ட் என்னென்னா நம்ம டைம் கட்டும்போது 5000 ரூபாய் நம்ம ஜாயின் பண்ணும்போது கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஜி கோல்டில் போடுற மாதிரி நம்ம வந்து அப்பப்போ ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த பீரியட் வந்து February 1 April 18 வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம். ஆனால் மெச்சூரிட்டி April 19 நம்ம வந்து நமக்கு வேண்டியது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா February மந்தில் உங்களுக்கு 3% வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 ருபீஸ் வந்து பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. மார்ச்சில் வந்து 2% கிடைக்கும். ஏப்ரலில் வந்து 0.5% தான் கிடைக்கும். அதுவும் April 14 வரைக்கும் தான் கிடைக்கும். April 15 18 வரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ ரிடம்ஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கோல்டு காயினாகவும் எடுத்துக்கலாம். தமிழ்நாடுல இருக்க எந்த தங்கமயில் ஷாப்புக்கும் போய் எடுத்துக்கலாம், ஆன்லைன்லையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு வேல்யூ ஆடட் சார்ஜஸ்ஸு, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஹால்மார்க் சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். லாக்இன் பீரியட் இல்லை, பட் நம்ம வந்து ஆஃப்டர் April 19 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், நம்ம வந்து ஜாயின் நவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ நான் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, சேம் நம்ம என்ன மேலே பார்த்தோமோ அதே தான் நமக்கு இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் நவுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ், நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணணும். நாமினி நேம், நம்ம அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 5000 தான் பே பண்ண முடியும். இப்போது 100 ருபீஸ் கம்மி பண்ணேன். ஆனால் அவங்க வந்து வேல்யூ வந்து 5000 10 லேக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ 5000 கொடுக்குறேன். ஜாயின் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக 5000 கொடுக்கணும். அதுக்கப்புறம் 100ஸ்ல நம்ம டிஜி கோல்டில் போடுற மாதிரி நம்மளால் முடிஞ்சது அப்பப்போ போட்டுக்கலாம். அண்ட் அக்ஷய திருதி அப்போ போய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டோன்னா ஐ அக்ரி த ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது அக்ஷய திருதிக்காக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அதான் ஆஸ் யூஷுவல் 18 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்போம், ரெஜிஸ்டரும் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கணுன்றாங்க, பேன் கார்டு இருக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரி பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவோ அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதோட ஜாயினிங் ஸ்ட்ரீம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கேஒய்சி கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்ம பண்ணால் தான் நம்ம இந்த ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணியிருக்கோன்னு. பட் எனி டைம் நம்ம February 1 April 14 வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த டியூரேஷன் 1 February to 18 April வரைக்கும் இருக்குது. பட் பெனிஃபிட்ஸ் வேணும்னா நம்ம 14 வரைக்கும் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. மெச்சூரிட்டி பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 19 April. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இது நமக்கு முக்கியமான பாயிண்ட் 4.1 பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வராது. ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் மூலமாக நீங்கள் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நார்மல் நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற பெனிஃபிட் வந்து இதில் வராது காயினாக எடுத்திங்கன்னா. பட் நீங்கள் எடுத்துக்கலாம் காயினாகவும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மினிமம் வந்து 5,000 ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் பே பண்ணலாம். சேம் நம்ம டிஜி கோல்டு மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிகிட்டே வரும்போது இப்போ டிஜி கோல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, நம்ம இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ கிராம்ஸ் வந்து மில்லிகிராம்ஸ் கோல்டு சேவ் ஆகிருக்குன்னு அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,000 மினிமமாக நம்ம போட்டு தான் இந்த ஸ்ட்ரீமை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் 100 rupees எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ண முடியாது. மினிமம் ஃபஸ்ட்டு 5,000 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மினிமம் அமௌண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட்டும்போது ஒரு டைமில் ஒரு கோல்டு ரேட் இருக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் என்னென்னு வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தங்கமயிலோட வெப்சைட் ஆர் தேர்ட் பார்ட்டி இல்லாமல் தங்கமயிலோட ஓன் வெப்சைட்டோ ஆப்போ அது மூலமா இதெல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் தான். அவங்க வந்து 1st Februaryலேருந்து 14th February 19th வந்து மெச்சூரிட்டி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பெர்மிஷன் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெசேஜ் மெயில் அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு தடவை பே பண்ணும்போது சேம் மற்ற ஸ்ட்ரீமில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் இதோட பெனிஃபிட் என்னென்னா லாக் பண்ணிக்கலாம் நம்ம கோல்டு ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ஷய திருதியை அன்றைக்கி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம கோல்டு சில்வர் இல்லைன்னா ஏதாவது ஜுவல்லரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்தில் சேம் இப்போ என்ன 3%, மார்ச் மந்தில் வந்து 2%, ஏப்ரல் மந்தில் வந்து நமக்கு 0.5% தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம பே பண்ணோன்னா பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது. வந்து நீங்கள் ஏப்ரல் 19th அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் அது இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா கோல்டு வெயிட் 22 கேரட்டுக்கு தான் நம்ம சேவ் பண்ணிட்டு வருவோம். லாக்இன் பீரியட் இல்லைன்றாங்க. பட் நம்ம ஆஃப்டர் 19th ஏப்ரல் அப்புறம் தான் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19th ஆக்சுவலி ஏப்ரல் 19th 30க்குள்ளே நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறையும் கட்டும்போது கோல்டு ரேட் என்ன இருக்குதுன்னு பேஸ் பண்ணி நமக்கு கோல்டு அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் ரிடீம் பண்ணும்போது வாங்கும்போது ஆதார் ஆர் பேன் இருக்கணும். அதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ்டியும் நம்மளே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம ஷாப்புக்கு போயுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1.75க்கு மேலே நம்ம ஏதாவது அமௌண்ட் இது பண்ணுறோன்னா அதுக்கு பேன் வேணும்னு சொல்கிறாங்க. 2 lakhsக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பேன் கார்டு கூட இருக்கணும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குன்னு சொல்கிறாங்க. 1.7 lakhsக்கு கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து பேன் கார்டெலாம் தேவையில்லை. அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேன் இருக்கணும். ஆதார் வந்து கம்பல்சரி, நம்ம ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்காக நம்ம ஆதார் தான் கொடுப்போம். இது வந்து 2 lakhsக்கு மேலேனா காப்பி ஆஃப் பேன் கார்டுமே நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏப்ரல் 19, 2026 நம்ம வந்து ரிடம்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏப்ரல் மந்த் ஃபுல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜஸ் பே பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரீஃபண்ட் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த செக் பாக்ஸ் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு ஓகே பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நமக்கு ஆல்ரெடி 5,000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் நம்ம கம்மி கொடுக்க முடியாது. ஸோ கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த பேஜ் வரும். என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, கோல்டு காயினாக எடுத்தோன்னா வெயிட் வராது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். இதில் ஓவராலாக இந்த 1 பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னா நமக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ பேமெண்ட் பேஜுக்குள்ளே நமக்கு தேவையானது நெட் பேங்கிங்கோ இல்லை யூபிஐ மூலமாக நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ண. ஒன்ஸ் நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சேம் இந்த பேஜுக்கே ரிட்டன் ஆகிட்டு நீங்கள் வந்து எத்தனை கிராம்ஸ் வந்து உங்களதில் அக்யூமுலேட் ஆகிருக்குன்னு இருக்கும். ஸோ எப்போ போகலாம் நெகை விலை கொஞ்சம் கம்மி ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து
பே பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த 2.5 monthஸில் சேவ் ஆகிருக்கு. அந்த கிராம் வச்சு நம்ம அக்ஷய திருதிக்கு நம்ம வந்து ஜுவல்லாக எடுத்துக்கலாம், காயினாகவும் எடுத்துக்கலாம். காயினாக எடுத்துட்டோன்னா பெனிஃபிட் கிடைக்காது. ஆஃப்டர் ஏப்ரல் 19லேருந்து நம்ம ஏப்ரல் 30க்குள்ளே இந்த 12 நாளுக்குள்ளே நமக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷம் 2026ஓட அக்ஷய திருதியை வந்து ஏப்ரல் 19 தான் வருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அன்றைக்கி எடுக்கணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மூலமாகவும் நம்ம வந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளால் முடியலனாலும் நமக்கு ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பே பண்ணலை, ஏன்னா இப்போ கோல்ட் ரேட் கம்மியாகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டிஜி கோல்ட் மாதிரி தான் இதுவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸுமே போட்டிருக்கோம். பார்த்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.